ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டிக்காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். மகர ராசியிலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் அமர்ந்திருக்கிறார்கள். மீன ராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மார்ச் மாதம் 2ஆம் தேதி புதன் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் மாதம் 8ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதி கும்ப ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வையும் வைத்து பார்க்கும் பொழுது சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசியிலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடன் சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் சனி பகவான் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. ஒரு செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அவருடன் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பயணம் செய்வதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து பணங்கள் வருவதற்கு சில தடைகள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து மோதல்கள் சில நேரங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. நீங்கள் பிறரிடம் பேசும்போது உங்களுடைய வார்த்தையில் கவனம் தேவை. இல்லை என்றால் உங்கள் பேச்சு ஒரு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தைரிய வீரியஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும். ஆனால் இளைய சகோதர சகோதரிகளினுடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராசிநாதனுடைய பார்வை சுகஸ்தானத்தில் விளைகிறது. தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தாய் வழி உறவுகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகிறது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம். இரட்டிப்பான வருவாயை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுவரை உறவினர்களிடமிருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ராசியிலும் தனம் குடும்ப வாக்கு ஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும். லாட்டரி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இது பொன்னான காலமாகும். இரட்டிப்பான வருவாயை பெற முடியும். காதலர்களுக்கு இது பொன்னான காலமாகும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள். குருமார்கள் சாது சந்நியாசிகளுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும்.
ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி தனங்குடும்ப வாக்கு ஸ்தானத்திலும் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதால் கடன் பிரச்சனைகள் அவதிப்படுவோர் படிப்படியாக கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் தீர்ந்து எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். அவருடன் புத்திரஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவானும் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழிலால் கூடுதலான வருவாயை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை பங்காளிகளிடமிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். பங்காளிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். ராசிநாதன் சனி பகவானுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலே விழுகிறது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுகள் எதிர்பார்க்காத நேரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயிர் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். சிலருக்கு தேவையில்லாத மன கஷ்டங்களும் மன உளைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத நபர்களால். ஆகவே சம்பந்தமில்லாமல் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தந்தையின் உடல்நிலையிலே கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. சில தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. முன்பின் தெரியாதவர்களுடன் எச்சரிக்கை தேவை. முயற்சி ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு செய்யும் தொழிலிலே இரட்டிப்பான ஆதாயத்தை பெற ஒரு வாய்ப்புகள் உண்டு. சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். மூத்த சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையிலே கவனம் தேவை. அவர்களுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களிடத்திலும் எச்சரிக்கை தேவை. விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை விரயஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுகிறார். சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திராஷ்டமம். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி இரவு 3:26 முதல் மார்ச் மாதம் 24ஆம் தேதி மாலை 3:05 வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளிலே தொலைதூர பயணத்தை தவிர்த்து கொள்வதும் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அன்றைய தினம் எள் தானம் செய்து ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டு பணிகளை தொடங்குவது மிகவும் சிறப்பு. செய்ய வேண்டிய பரிகாரம்: ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை தோறும் வெற்றிலை மாலை அணிவித்து நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து காரிய தடைகளும் விலகி சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும். மகர ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.